என்னம்மா சிவா ஏன் இன்னும் வரல? சிவா வந்துட்டு இருக்காரு மாமா, இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துருவாரு. இவ்ளோ நேரம்மா? இங்க என்னெல்லாம் நடந்துகிட்டு இருக்குன்னு பாக்குறேல்ல? எனக்கு புரியுது மாமா. நான் சிவா கிட்ட போன்ல பேசினேன், அவரு வந்துடுறேன்னு சொன்னாரு. ஐலி, உண்மையாவே சிவா இன்னைக்கு வந்துருவானா? ஏன் மாமா, ஏன் அப்படி கேக்குறீங்க? மா, நேத்து நடந்த சம்பவத்தினால சிவா எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பான்னு எனக்கு தெரியும்மா. என்னால எதுவும் பண்ண முடியலையேன்னு அவனுக்கு கண்டிப்பா என் மேல கோவம் இருக்கும்மா. அதனால இன்னைக்கு இந்த ஃபங்க்ஷன்ல கலந்துக்க கூடாதுன்னு என்ன அவாய்ட் பண்ண வெளியே போயிட்டானா? அப்படிலாம் எதுவும் இல்ல மாமா. சிவாக்கு உங்க மேல எந்த கோவமும் இல்ல. அவரு உண்மையாவே கோயிலுக்கு தான் போயிருக்காரு. இன்னைக்கு விட்டா இப்படி ஒரு சான்ஸ் கிடைக்காதுமா. எல்லார் முன்னாடியும் சிவாவை என்னுடைய பையன் மட்டும்தான் சொல்றதா இருந்தேன். ஆனா இப்ப அவனுக்கான அங்கீகாரத்தையும் வாங்கி தரதா முடிவு பண்ணிருக்கேம்மா. என்ன மாமா, என்ன சொல்றீங்க? ஆமாம்மா, இன்னைக்கு நான் சிவாவுக்கு நியாயமா கிடைக்க வேண்டியதை அவனுக்கே சேர்ற மாதிரி பண்ண போறேன். இந்திரா இன்னும் கொஞ்ச நேரத்துல அவளோட சொத்தை கபிலனுக்கு எழுதி வைக்க போறாள். அப்போ அவ சைன் பண்றதுக்கு முன்னாடி நான் எல்லார் முன்னாடியும் ஒரு டிமாண்ட் வைக்க போறேன். என்ன கேட்க போறீங்க? சிவா தான் என்னோட மூத்த பையன் சொல்லி கபிலனுக்கு இந்த சொத்தை எழுதுறதுக்கு முன்னாடி சிவாவுக்கு இந்த சொத்துல சமப்பங்கு கொடுக்கணும்னு கேட்க போறேன். கடவுளே, ஏன் இப்படி சோதிக்கிறேன்? சிவாவுக்கு இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் நல்லது நடக்க போகுது. அவரு எதுக்காக இத்தனை வருஷம் ஏங்கிட்டு இருந்தாரோ, அந்த அங்கீகாரம் என்னைக்கு கிடைக்கும்னு தவிச்சிட்டு இருந்தாரோ, அது இன்னைக்கு அவருக்கு கிடைக்க போகுது. எல்லாருக்கும் இன்னைக்கு சிவாவ உதய பெருமாள் மாமாவோட மகன்னு தெரிய போகுது. இப்படி எல்லாமே கண்ணு முன்னாடி இருக்கும்போது சிவா இங்க இல்லையே. ஒரு பக்கம் உதய பெருமாள் மாமா சிவாவை எதிர்பார்த்துட்டு இருக்காரு, இன்னொரு பக்கம் அண்ணி சிவா எங்கன்னு கேட்டுட்டு இருக்காங்க. இன்னும் எவ்வளவு நேரம் நான் சமாளிக்க போறேன்னு தெரியல. சிவா வரலன்னா எல்லாமே கெட்டு போகும். இதுக்கப்புறம் இந்த மாதிரி சந்தர்ப்பம் எப்போ அமையும்னு தெரியாது. இன்னைக்கு விட்டா இதெல்லாம் நடக்காம கூட போகலாம். ஆனா அதுக்குள்ள சிவாவை எப்படியாவது காப்பாத்தி கூட்டிட்டு வரணும். சிவா இப்ப எங்க இருக்காரு? வருமா சிவாவையும் பைரவியும் எங்க கடத்தி வச்சிருக்கான்னு தெரியலையே. அவங்களுக்கு எதுவும் ஆயிடக்கூடாது கடவுளே. வருமா அவங்களுக்கு எதுவும் செஞ்சிடக்கூடாது. அவனுக்கு முன்னாடி நான் முந்திக்கிட்டு 2 பேரையும் காப்பாத்தணும். என்ன பண்றது? முதல்ல வருமா இருக்கிற இடத்த கண்டுபிடிக்கணும். கண்டிப்பா வருமா அவனோட பழைய இடத்துல இருக்க மாட்டான். வேற எங்க இருப்பான்? ஆமாண்டா, 2 நாளைக்கு முன்னாடி தான் வர்மா கால் பண்ணியிருந்தான். வழக்கம் போலதான் ஒரு வேலை கொடுத்துருக்கான். ஆனா இது கொஞ்சம் பெரிய விஷயம். கொஞ்சம் சீக்கிரமா பண்ணி எனக்கு வர்மாவோட லொகேஷனை ஷேர் பண்ணுங்க. பட் முடிஞ்ச அளவுக்கு ஃபாஸ்டா பண்ணுங்க. ஓகே மேம், நான் பண்ணிடுறேன். வர்மாவோட லொகேஷன் வரை இன்னும் 20 மினிட்ஸ் ஆகும். அதுக்குள்ள வர்மா சிவாவையும் பைரவியும் எதுவும் செஞ்சிடாம இருக்கணும். உதய பெருமாள் மாமா வேற எல்லாரும் முன்னாடியும் சிவாவை அவரோட பையன்னு சொல்ல போறதா சொல்லிட்டு இருக்காரு. இப்ப நான் வெளியே போனா கண்டிப்பா அவரு சிவா எங்கன்னு தான் கேட்பாரு. ஆல்ரெடி ஏதோ சொல்லி சமாளிச்சு வச்சிருக்கேன். இதுக்கு மேல என்ன பண்றது? ஷோ, எல்லாத்துக்கும் மேல சிவா இங்க சீக்கிரம் வரலனா கபிலன் கைக்கு எல்லா சொத்தும் போயிடும். இது எப்படியாவது தடுத்தாகணுமே. இப்ப என்ன பண்றது? வேற வழியே இல்ல. சிவாவை காப்பாத்துற வரைக்கும் இங்க நடக்கிறத தடுக்க எனக்கு யாராவது ஹெல்ப் பண்ணி தான் ஆகணும். என்னன்னு சொல்லி ஹெல்ப் கேட்கறது? எனக்கு ஹெல்ப் பண்றதுக்கு ஒருத்தர் இருக்காரு. இங்க நடக்கிறத அவரால் மட்டும்தான் தடுத்து நிறுத்த முடியும். ஹலோ அண்ணா, எங்க இருக்கீங்க? இவன் கண்ணு முடிச்சாதான் என் இன்ஜெக்ஷன் போட முடியும். அப்போதான் என் எல்லாத்தையும் வளருவான். இவன் தான் இன்னும் முழிக்கவே இல்லையே. டோன்ட் வரி வர்மா பாய், எப்ப இருந்தாலும் இவன் கண் முழிச்சுதானே ஆகணும். இவன் கண் முழிச்சதும்
உங்களுக்கு வேண்டிய எல்லா இன்ஃபர்மேஷனையும் கொட்டுவான். நான் ஏன் சொல்றேன், கண்ணு முடிச்சது எப்படி அவனால சொல்ல முடியும்? இன்ஜெக்ஷன் போட்டா வேலை செய்யறதுக்கு டைம் ஆகுமேயா. இன்ஜெக்ஷனை இப்பவே போட்டா போச்சு. இப்போ அவன் கண்ணு முழிக்காம எப்படி? இஸ் இட் பாசிபிள்? ஆஃப் கோர்ஸ். இவன் மயக்கத்துல இருந்தா மட்டும் இல்ல, கோமாவுல இருந்தா கூட இந்த இன்ஜெக்ஷன் பக்காவா வேலை செய்யும். இட்ஸ் ஹைலி எஃபெக்டிவ். இந்த மெடிசன் உடம்புல போன சில நிமிஷத்திலேயே இவன் நரம்பெல்லாம் இறுக ஆரம்பிக்கும். அதுல இவனுக்கு ஆட்டோமேட்டிக்கா மயக்கம் தெளியறதுக்கு வாய்ப்பு இருக்கு. வாய்ப்பு இருக்கா? அப்புறம் எதுக்கு வெயிட் பண்ற? எடுத்து இன்ஜெக்ட் பண்ணு. ஷூர். பை. போடு 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 போடு. சம்பந்தி, சும்மா சொல்லக்கூடாது. இந்திராணி கிட்ட எப்படி கேட்கணுமோ அப்படி கேட்டு காரியத்தை சாதிச்சிட்டீங்க. நீங்களும் சம்பந்தியமாவும் தானே ஆரம்பிச்சு வச்சீங்க. உங்க உதவி இல்லைன்னா இது நடந்திருக்காது. எப்படியோ என் பொண்ணும் மாப்பிள்ளையும் இதுக்கப்புறம் யாருக்கும் அடிபணிஞ்சிருக்க வேண்டிய அவசியம் இல்ல. எல்லாத்துக்கும் ஒரு விடிவு காலம் வந்துருச்சு. இனிமேதான் விடிவு காலமே வரப்போகுது. அங்க பாருங்க. வாங்க லாயர் சார், டாக்குமெண்ட்ஸ்லாம் ரெடியா? எல்லாம் ரெடியா இருக்கு மேடம். சைன் பண்ணிட்டா ஒரு 20 மினிட்ஸ்ல ரெஜிஸ்டர் ஆபீஸ் போய் ரெஜிஸ்டர் பண்ணிரலாம். ஓகே. சைன் பண்ணிரலாமா மேடம்? கொஞ்சம் இருங்க, ஒரு நிமிஷம் இதை வந்துடுறேன். இந்த ஃபைல்ல என் அப்பா பேர்ல இருக்கிற சொத்தோட டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் இருக்கு. என் பேர்ல இருக்கிற எல்லா சொத்தையும் கபிலன் பேருக்கு மாத்திருங்க. என் அப்பா பேர்ல இருக்கிற சொத்தை உதய பெருமாள் சித்தப்பா பேருக்கு மாத்தி எழுதிருங்க. சரிங்க மேடம். அவர் அதை யாருக்கு கொடுக்கணும்னு விருப்பப்படுறாரோ அவங்களுக்கு கொடுக்கட்டும். இந்தாங்க, எல்லா ப்ராசஸையும் இன்னைக்கே முடிச்சிருங்க. ஓகே மேடம்.